Hello Ganesh. Hi Alan. How are you Ganesh? நான் நல்லா இருக்கேன். நீ எப்போ யோசிச்சு வந்துட்டானா? நான் வந்து 1 month ஆகுது. அப்பாக்கு திடீர்னு செஸ்ட் பெயின், ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணியாச்சு. நெஞ்சு வலியா? இப்போ எப்படி இருக்காரு? இப்போ நல்லா இருக்காரு. ஆனா லாஸ்ட் மந்த் ஃபுல் ஆஃப் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் நடந்துச்சு. நீ ஒரு HS ஃபேக்கல்டி தானே, அதான் உங்ககிட்ட வந்து கிளாரிஃபை பண்ணிட்டு போலான்னு வந்தேன். சொல்லு Alan, என்ன டவுட்? நான் கிளாரிஃபை பண்றேன். ப்ளீஸ் கணேஷ், எனக்கு அது தெரிஞ்சே வேணும், இல்ல நான் என் மண்டே வெடிச்சிருக்கேன். டோன்ட் வரி Alan, எங்க டிபார்ட்மெண்ட் போய் அங்க உட்கார்ந்து பேசலாம். Take your seat. பொதுவா செஸ்ட் பெயின் வந்தாலே நம்ம கார்டியாலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் போவோம். கம், I'll show you. கார்டியாலஜி டெக்னாலஜிஸ்ட் கார்டியாலஜிஸ்டின் கீழ் பணிபுரிகிறார்கள். இவர்கள் ECG, எக்கோ எனப்படும் எக்கோ கார்டியோகிராஃப், த்ரெட்மில் போன்ற பரிசோதனைகளை கார்டியாலஜிஸ்டின் மேற்பார்வையின் கீழ் பணிபுரிகிறார்கள். மேலும் இவர்கள் கார்டியாலஜிஸ்டிடம் பிசிஷியன் அசிஸ்டன்டாகவும் பணிபுரிகிறார்கள். இதான் கார்டியாலஜி. நெக்ஸ்ட் அப்பாவுக்கு எப்படியும் லெட்டர்ஸ் எடுத்திருப்பாங்க இல்லையா? லெட்டர்ஸ் பத்தி பார்ப்போம். மெடிக்கல் லேபரட்டரி டெக்னாலஜிஸ்ட், பயோகெமிஸ்ட்ரி, மைக்ரோபயாலஜிஸ்ட், பாத்தாலஜிஸ்ட், இம்யூனாலஜி மருத்துவர்களின் மேற்பார்வையின் கீழ் இவர்கள் எல்லா விதமான மருத்துவ பரிசோதனைகளையும் அதிநவீன இயந்திரங்கள் மூலம் கண்டறிவதில் வல்லுநர்கள். எல்லாவித மருத்துவ ஆய்வுகளும் துல்லியமாக கண்டறிவதில் மெடிக்கல் லேபரட்டரி டெக்னாலஜிஸ்டின் பணி இன்றியமையாததாகும். அது மட்டுமல்லாமல் HLA டைப்பிங், கிராஸ் மேட்ச் மற்றும் இதர ஆய்வுகளை செய்வதற்கு இவர்களின் பணி இன்றியமையாததாகும். அப்பா கொஞ்சம் பிரீத்திங் டிஃபிகல்ட் இருந்துச்சு, சோ அதை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சிச்சுன்னா நல்லா இருக்கும். Please have a look into respiratory. Respiratory therapist, இவர்கள் பல்மனாலஜிஸ்டின் கீழ் பிசிஷியன் அசிஸ்டன்டாக பணிபுரிகிறார்கள். ரெஸ்பிரேட்டரி தெரபிஸ்ட் மருத்துவர்களின் ஆலோசனைப்படி மூச்சு செயலிழந்தவர்களுக்கு செயற்கை சுவாசம் அளித்தலும், வெண்டிலேட்டர் மெஷின் மூலம் செயற்கை சுவாசம் அளித்து பின் செயற்கை சுவாசத்தில் இருந்து இயற்கை சுவாசத்திற்கு மாற உதவி செய்கிறவர்கள் இவர்கள். மேலும் நுரையீரல் மற்றும் சுவாச குழாய் தொடர்பான வியாதிகளை கண்டறிய PFT மற்றும் டிஃப்யூஷன் ஸ்டடி செய்வதும் இவர்களே. இந்த டெஸ்ட் ரிசல்ட் வந்துருச்சு. டாக்டர் சொல்றாரு பைபாஸ் சர்ஜரி பண்ணணும். பட் இந்த பைபாஸ் சர்ஜரியில உங்களுக்கு என்ன ரோல்? அங்கதான் பர்ஃபியூஷனிஸ்டோட ஒர்க் இருக்கு. கம், I'll show you. பர்ஃபியூஷன் டெக்னாலஜிஸ்ட் கார்டியோதொராசிக் மருத்துவர்களின் கீழ் பணிபுரிவார்கள். இதயம் செய்ய வேண்டிய வேலைகளை பர்ஃபியூஷன் டெக்னாலஜி மூலம் இதயத்தை இயங்க வைப்பதும் இயங்காமல் நிறுத்தி வைப்பதும் பர்ஃபியூஷனிஸ்டின் வேலையாகும். ஹார்ட் லங் கருவியையும் திறமையாக கையாள்வது பர்ஃபியூஷனிஸ்டின் கடமையாகும். இவர்கள் அறுவை சிகிச்சைக்கு முன்பும் அறுவை சிகிச்சைக்கு பின்பும் டாக்டர்களுக்கு துணையாக பணிபுரிவார்கள். ஓ, அப்போ இதான் பர்ஃபெக்ஷனா? குட். அப்புறம் அப்பாவுக்கு வந்து லாஸ்ட் 20 years டயபெட்டிக் இருந்துச்சு. ஸோ RFT எல்லாம் பண்ணிட்டோம். ஆனால் டாக்டர் சொல்றாங்க கிட்னி பெர்மனன்ட் டேமேஜ் ஆயிடுச்சுன்னு. ஸோ தே ஆர் சேயிங் தட் டயாலிசிஸ் பண்ணிதே ஆகணும். ஸோ ஐ டோன்ட் நோ வாட் டு டு. ஸோ கேன் யூ ஹெல்ப் மீ டு நோ அபவுட் இட்? ஓகே, டோன்ட் ஃபீல். டயாலிசிஸ்னா என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். டயாலிசிஸ் டெக்னாலஜிஸ்ட் சிறுநீரக மருத்துவர்களின் மேற்பார்வையின் கீழ் ஹீமோடயாலிசிஸ் எனப்படும் உயிர்காக்கும் சிகிச்சையை செய்கிறார்கள். இவர்கள் பெரிட்டோனியல் டயாலிசிஸ் எனப்படும் சிகிச்சை முறையையும் வழங்குகிறார்கள். CRRT எனப்படும் அதிநவீன சிகிச்சை முறையை தீவிர சிகிச்சை பிரிவில் மருத்துவர்களின் வழிகாட்டுதலின் பெயரில் சிகிச்சை அளிக்கின்றனர். இவர்கள் சிறுநீரக மருத்துவர்களிடம் பிசிஷியன் அசிஸ்டன்டாகவும் பணிபுரிகிறார்கள். அது மட்டுமின்றி சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைக்கு டிரான்ஸ்பிளான்ட் கோஆர்டினேட்டராக பணிபுரிய மிகவும் தகுதியானவர்கள் இவர்கள். பர்மனன்ட் கிட்னி டேமேஜ் பத்தி சொல்லிருப்பாங்கல்ல, அப்ப உங்களுக்கு கண்டிப்பா டிரான்ஸ்பிளான்ட் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்கல்ல? ஆமா சொன்னாங்க. ஆனா ரிலேட்டட் டோனர்ஸ் எதுவும் கிடைக்கல. சோ டாக்டர் சொன்னாங்க கடாவர் டோனருக்கு ரெஜிஸ்டர் பண்ண சொன்னாங்க. கெடாவர் டோனர்னா ரோட் டிராபிக் ஆக்சிடென்ட்ல இருந்தவங்களோட கிட்னி இல்லனா பெர்மனன்ட் பிரெயின் டெத் ஆனவங்களோட கிட்னியை எடுத்து டோனர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிக்கிறது தான் கெடாவர் டோனர் டிரான்ஸ்பிளான்ட். அது நம்மளால எப்படி கண்டுபிடிக்க முடியும்? நியூரோ டெக்னாலஜிஸ்ட் ஹெல்ப்போட நாம அதை கண்டுபிடிக்க முடியும். நியூரோ சயின்ஸ் டெக்னாலஜிஸ்ட் நரம்பியல் நிபுணர்களின் கீழ் பணிபுரிகிறார்கள். மூளையின் மின்சார ஆற்றலை பதிவு செய்வது EEG கருவியாகும். இதை திறமையாக கையாள்வது நியூரோ சயின்ஸ் டெக்னாலஜிஸ்ட். பாலிசோமனோகிராபி என்னும் ஆய்வை செய்வது நியூரோ சயின்ஸ் டெக்னாலஜிஸ்ட் ஆகும். நர்வ் கண்டக்ஷன் ஸ்டடி
வெளிப்புற மண்டலத்தின் செயல்பாடுகளை ஆராய்ந்து கூறுவது நியூரோ சயின்ஸ் டெக்னாலஜிஸ்ட் ஆகும். இவர்கள் நரம்பியல் நிபுணர்களுக்கு பிசிஷியன் அசிஸ்டன்டாகவும் பணிபுரிகிறார்கள். இது மட்டும் இல்லாம ஆர்கன் ஃபங்க்ஷனிங் பத்தி தெரியணும்னா ரேடியாலஜி ஸ்கேனிங் கண்டிப்பா போயிருப்பாங்க. ரேடியாலஜி டெக்னாலஜிஸ்ட் ரேடியாலஜிஸ்டின் கீழ் பணிபுரிவார்கள். இவர்கள் நோயாளிகளுக்கு டிஜிட்டல் எக்ஸ்ரே, ஃப்ளூரோஸ்கோபி போன்ற பரிசோதனைகளை மருத்துவர்களின் வழிகாட்டுதலின்படி பணிபுரிவார்கள். இவர்கள் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை செய்யப்படும் சிடி மற்றும் எம்ஆர்ஐ பரிசோதனைகளுக்கு பயன்படும் அதிநவீன கருவிகளை இயக்குவதில் வல்லுநர்கள். இந்தியாலேயே தமிழ்நாட்டுல தான் ஆர்கன் டொனேஷன் ரேட் அதிகமா இருக்கு. இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். Oh, God's grace. That's why I got my father back. உங்க ஃபேமிலி மட்டும் இல்ல, நிறைய ஃபேமிலி அதனால தான் சர்வே பண்ணிட்டு இருக்காங்க. ஆலன், சர்ஜரி பத்தி கண்டிப்பா உனக்கு டவுட் இருக்கும். நான் அதை பத்தி உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆனா சர்ஜரிக்கு முன்னாடி ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் அனஸ்தீசியா கொடுப்பாங்க. அனஸ்தீசியா டெக்னாலஜிஸ்ட் டாக்டரின் மேல்பார்வையில் வேலை செய்கிறார்கள். அவர்கள் சர்ஜரியின் தொடக்கத்தில் இருந்து இறுதி வரை துணை புரிகிறார்கள். இவர்கள் அனஸ்தீசியா கொடுப்பதற்கு முன்பு டாக்டர்களுக்கு பிசிஷியன் அசிஸ்டன்டாகவும் வேலை செய்கிறார்கள். அது மட்டுமின்றி மயக்க மருந்து செலுத்தும் கருவியையும் இயக்குகிறார்கள். ஓடில டாக்டர் சர்ஜரி பண்ணும்போது ஓடி டெக்னாலஜிஸ்டும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க. சர்ஜிக்கல் டெக்னாலஜிஸ்ட் இவர்கள் எல்லாவித அறுவை சிகிச்சைகளுக்கும் உதவியாளர்களாக பணிபுரிகிறார்கள். அறுவை சிகிச்சைக்கு பிறகும் டாக்டர்களோடு பிசிஷியன் அசிஸ்டன்டாக நோயாளிகளை கண்காணிப்பதில் பெரிதும் உதவுகிறார்கள். அறுவை சிகிச்சைக்கு பிறகு டாக்டர்களோடு பிசிஷியன் அசிஸ்டன்டாக நோயாளிகளை கண்காணிப்பதில் உங்க அப்பாவுக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும்போது கண்டிப்பா யூராலஜி டெக்னாலஜிஸ்ட் தான் அதை அசஸ் பண்ணிருப்பாங்க. யூராலஜி டெக்னாலஜிஸ்ட் யூராலஜிஸ்டின் கீழ் பணிபுரிகிறார்கள். ESWL இயந்திரம் மூலம் சிறுநீரக கற்களுக்கு சிகிச்சை அளிக்கின்றனர். சிறுநீரக பை குறைபாடுகளை கண்டறிய யூரோடைனமிக் ஸ்டடி செய்கிறார்கள் மற்றும் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைகளுக்கும் சிறுநீரக தடையியல் அறுவை சிகிச்சைகளுக்கும் உதவியாக பணிபுரிகிறார்கள். அது மட்டுமின்றி இவர்கள் டிரான்ஸ்பிளான்ட் கோஆர்டினேட்டராகவும் பிசிஷியன் அசிஸ்டன்டாகவும் பணிபுரிகிறார்கள். So this is the complete view of Allied Health Science Department. ஹாஸ்பிட்டல் இருந்தா டாக்டர் நர்ஸ் மட்டும் தான் இருக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இத்தனை டிபார்ட்மெண்ட் கலந்ததா ஹாஸ்பிட்டல் நினைக்கவே நினைக்கல. இந்த டெக்னாலஜிஸ்ட் யாரு? ராமச்சந்திரா பல்கலைக்கழகம் முதலா இவ்வகையான படிப்புகளை 1995 இருந்து நடத்திட்டு இருக்காங்க. இந்த படிப்பை படிச்சவங்க இன்றைக்கு உலகத்தில் உள்ள பெரும்பான்மையான நாடுகள்ல உள்ளனர். இவர்களின் திறமையை பார்த்து இந்தியாவில் பல முன்னணி கல்வி நிறுவனங்கள் இந்த கோர்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. மாநில மற்றும் மத்திய அரசாங்கம் இந்த மாதிரியான கோர்ஸை நடத்துதுன்னா பாத்துக்கோங்க. யூஎஸ்ல இந்த மாதிரி டெக்னாலஜி நான் நிறைய பார்த்திருக்கேன். And now I got a clear idea of that people. And I am very surprised to know that the same talented people are working in India. Unfortunately அவங்களுக்கு இந்தியால இன்னும் அங்கீகாரம் கிடைக்கல. பட் US and UKல அவங்களுக்கு லைசென்ஸ் இருக்கு. என்ன சொல்ற? நம்ம நாட்டுல 2 வீலர் ஓட்டுறதுக்கே லைசென்ஸ் வேணும். ஆனா இந்த லைஃபை காப்பாத்துற டெக்னாலஜி படிக்கிறவங்களுக்கு லைசென்ஸ் இல்லையா? ஆச்சரியமா இருக்கு. ஆனா இந்த விஷயம் நம்ம கவர்மெண்ட்டுக்கு தெரியுமா? இப்ப இந்த கவர்மெண்ட் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இனிமேட்டு எல்லாம் அவங்க பாத்துக்குவாங்க. எப்படியோ டாக்டர் அண்ட் டெக்னாலஜி உதவியால உங்க அப்பா நல்லா ஆயிட்டாங்க. தேங்க் காட்.